Assalamu alaikum and welcome to Momlicious Recipe. இன்னைக்கு Momlicious Recipeல நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான். அது என்னன்னா Turkish Pide. ரெண்டு மாதிரியான பீடே ரெசிபி இன்னைக்கு பார்க்கலாம். ஒன்று சிக்கன் பீடே, இன்னொன்று பீஃப் பீடே. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல பீடேக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இன்றைக்கி பீடேக்காக 4 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதாவது அரை கிலோ 500 கிராம் அளவு மாவு எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 1 கப் அளவு சுடு தண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கை பொறுக்கிற அளவு சுடு தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீனி, 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரை ஆக்டிவேட்டட் ஈஸ்ட் தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் நான் டைரெக்டாக மாவில் சேர்க்காமல் சுடு தண்ணியில் கலந்து அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் சேர்க்குறேன். நீங்களும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாவு நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வரும். ஈஸ்ட் மிக்சர் ரெடியாகி 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்க மாவை ஈஸ்ட் மிக்சரில் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை ஒரு அளவு இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூனுமே எண்ணெயாகவே சேர்த்துக்கலாம். இல்லை எண்ணெய் வேணான்னு நினைக்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் பட்டராக கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். பட்டரும் எண்ணெயும் சேர்த்து மாவில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னொரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் மாவு பிசையக்குள்ள இன்னும் தண்ணி தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் தண்ணி தெளிச்சிக்கலாம். இல்லை தண்ணி கம்மியாக தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா தண்ணியை குறைச்சிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் மாவு ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு பதம் வர்ற அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கைவிடாமல் மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் மாவு திரண்டு நல்லா சாஃப்டாக வந்துடும். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கைவிடாமல் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் பீடே நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 40 நிமிஷம் அளவுக்கு மாவை மூடி தனியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா உப்பி டபுள் சைஸ்க்கு வரும். பீடேக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. முதல்ல பீஃப் பீடே செய்கிறதுக்காக ஃபில்லிங் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பீஃப் பீடே செய்கிறதுக்காக இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி 250 கிராம் அளவு நல்லா பொடிச்ச பீஃப் எடுத்திருக்கேன். பீஃப் வேணான்னு நினைக்கிறவங்க மட்டன் கூட எடுத்துக்கலாம். மட்டனும் பீஃபும் ஒரே குக்கிங் டைம் தான். ஸோ இதே டைமிங் இதே ரெசிபி ஃபாலோ பண்ணி நீங்கள் மட்டன் பீடே கூட செய்யலாம். பீஃபை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அளவு இந்த பீஃபை வேக வச்சுக்கலாம். பீஃப் கூட தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. உப்பு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிங்கன்னா பீஃப்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி அந்த தண்ணியிலேயே பீஃப் நல்லா குக் ஆகிரும். பீஃபை இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பீஃப் நல்லா உதிரியாக வெந்துருச்சு.
அது கூடவே நல்ல பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட பாதி அளவு பச்சை கேப்சிகம், பாதி அளவு சிகப்பு கேப்சிகம் அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது மெஷர்மெண்ட் அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவு பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 கப் அளவு பொடியாக நறுக்கின கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அளவு குக் ஆயிருச்சு. வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் நல்லா பீஃபோடு சேர்த்து வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் கேப்சிகத்தோட ஃப்ளேவர்லாம் நல்லா பீஃபில் இறங்கியிருக்கும். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு மிளகு சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு 3லேருந்து 4 காய்ஞ்ச மிளகாய் எடுத்து அதை மிக்சியில் சேர்த்து ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாமல் ஓரளவு கோர்ஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்தாச்சு. எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். நம்மளோட பீஃப் ஃபில்லிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சிக்கன் பீடே செய்கிறதுக்காக சிக்கன் ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். சிக்கன் ஃபில்லிங் செய்கிறதுக்காக 200 கிராம் அளவு நல்லா பொடியாக கட் பண்ண சிக்கன் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா சிக்கன், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அளவு குக் பண்ணிக்கலாம். பீஃப் ஃபில்லிங் எப்படி ரெடி பண்ணமோ அதே மெத்தடில் தான் நம்ம சிக்கன் ஃபில்லிங்கும் ரெடி பண்ண போகிறோம். சிக்கனுக்கு கொஞ்சம் குக்கிங் டைம் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். சிக்கன் சீக்கிரமாக குக் ஆகிரும், பீஃப் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ சிக்கனுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அதுவாக தண்ணி ரிலீஸ் பண்ணி இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிருச்சு. நல்லா சிக்கன் குக் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் அளவு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1/2 கப் அளவு நல்லா பொடியாக கட் பண்ண கேப்சிகம் சேர்த்து அதை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அளவு குக் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் சிக்கன் கூட சேர்ந்து நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ ஒரு பாதி தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்து இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா குக் பண்ணி எடுத்தோன்னா சிக்கன் ஃபில்லிங் ரெடி. அடுத்தது நம்ம மாவு பிசைஞ்சு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா டபுள் சைஸில் உப்பி வந்திருக்கு. கொஞ்சமாக மைதா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மாவை கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பீடேக்கு மாவு திரட்டும் போது போட் ஷேப்பில் நீட்டமாக திரட்டணும். அதனால உங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 5 நிமிஷம் மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா சமமான அளவில் மாவு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சமமாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாகமாக எடுத்து நல்லா அழகாக வெடிப்பு எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீடே வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன உருண்டையாவோ பெரிய உருண்டையாவோ நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவு மாவு எடுத்திருந்தேன். அதில் எனக்கு பெரிய சைஸ் பீடே 8 பீடே கிடைச்சிது. அடுத்தது பீடேக்கு மாவு எப்படி திரட்டுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மைதா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த மாதிரி மாவை நல்லா நீட்டமாக போட் ஷேப்பில் வளர்த்து எடுத்துக்கோங்க. மாவை போட் ஷேப்பில் இந்த மாதிரி வளர்த்ததுக்கப்புறமா நான் செடர் சீஸ் ஸ்லைஸை ஃபர்ஸ்ட் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சீஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஃப் ஃபில்லிங்கோ இல்லை சிக்கன் ஃபில்லிங்கோ உள்ளே வச்சுட்டு நல்லா ஈவனாக மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஃபில்லிங்கை.
அதுக்கப்புறமா மாவில் உள்ள ஓரங்களெல்லாம் லேசாக ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா டிப்பில் மட்டும் 2 சைடும் நல்லா டைட்டன் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி டைட்டன் பண்ணி விட்டால் நம்மளோட பீடே ரெடி. அதுக்கு மேலே நான் மொசரல்லா சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஃபில்லிங் மட்டும் வச்சுட்டு அப்படியே பேக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஃப் பீடேவை எடுத்து வச்சிடலாம். இப்போ பீஃப் பீடேக்கு பார்த்திங்கன்னா முதல் லேயராக செடார் சீஸ், அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஃப் ஃபில்லிங், அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் வச்சு எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி தான் சிக்கன் பீடேக்கும் முதல் லேயராக செடார் சீஸ், அதுக்கு மேலே சிக்கன் ஃபில்லிங், அப்புறமா மாவை கார்னரை ரிலீஸ் பண்ணி ஓரங்களை நல்லா டைட்டன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ட்ரேயில் எடுத்து வச்சு பேக் பண்ண வேண்டியது தான். பீடேவை ட்ரேயில் எடுத்து வைக்கும்போது அதோட ஷேப் மாறிடுச்சுன்னா திருப்பியும் உங்கள் கையை வச்சு இந்த மாதிரி போர்ட் ஷேப்பில் ரீஅரேஞ்ச் பண்ணிடுங்க. 2 பீடேவும் சூப்பராக பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஏற்கனவே ஒரு 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 30 நிமிஷத்துக்கு பீடேவை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணியாச்சு. சூப்பரான டர்க்கிஷ் பீடே ரெடி. இனிமே உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டிஸ், கெட் டுகெதர் இது எல்லாத்துக்குமே ஈஸியாக நீங்களே பீடே வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்ட்டிஸ்லலாம் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். Please like, share and subscribe to Momlicious Recipe.